தமிழ்நாட்டில் தற்போது அரசியல் முக்கியத்துவம் அதிகரித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இன்று மே மாதம் முடிந்து இன்னும் 6 மாதங்கள் அதிகரித்து வரும் நிலையிலே கூட்டணிகள் இந்த வருட இறுதிக்குள்ளே முடிவு செய்யப்பட வேண்டும். அநேகமாக தமிழ்நாட்டில் 4 கூட்டணிகள் அமையலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் சமீபகால வரலாற்றில் இந்த கூட்டணிகளை பொறுத்தவரை கடைசி நேரம் வரை உறுதி செய்ய முடியாத ஒன்றாக இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் தற்போது தனது தலைமையிலான வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிற நேரத்தில் அவருக்கு எதிராக அதிமுக, பாரதிய ஜனதா ஒரு கூட்டணியாகவும், நடிகர் விஜய் மிக முக்கியமாக புதிய அரசியல் களத்தில் தற்போது இறங்கியிருப்பது தமிழக அரசியலை தாண்டி தேசிய அரசியலிலும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. நடிகர் விஜய் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என்ற தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கிறது. அவர் போட்டியிடுவது உறுதியாக அறிவிக்கப்படாவிட்டாலும் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகள் கொண்டிருக்கக்கூடிய மதுரையில் அரசியல் தலைவர்கள் பலர் தங்களுடைய இயக்கத்தை தொடங்கியது மட்டுமல்லாமல் ஒரு 5 தசாப்தங்களுக்கு முன்பிருந்தே 50-60 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மதுரையின் அரசியல் மிக மிக முக்கியத்துவமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிற எம்ஜி ராமச்சந்திரன் மதுரை மேற்கிலே போட்டியிட்டு அவருடைய அரசியல் வாழ்க்கையும், அதை போன்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் சங்கரையா, காளிமுத்து, இப்படி எத்தனையோ தலைவர்கள் மதுரை அரசியலுக்கு அடையாளமாக அவர்கள் பார்க்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் தற்போது அதிமுக கடந்த கால 50 ஆண்டு காலத்திற்கு முன்பும் அதற்கு பின்பும் கூட இந்த அரசியலில் மதுரை அதிகரித்து தனக்கான தனி இடத்தை பெற்றிருப்பது நடிகர் விஜய் சென்டிமெண்ட்டாக, அதுவும் குறிப்பாக மதுரை மேற்கு தொகுதியிலே போட்டியிடலாம். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி மதுரையில் உள்ள ஜான்சிராணி பூங்காவில் வெள்ளை தாமரையுடன் கூடிய கருப்பு மற்றும் சிவப்பு நிற அதிமுகவின் முதல் கொடி பறக்கவிடப்பட்டது இந்த மதுரையில்தான். 2005ஆம் ஆண்டு நடிகர் விஜயகாந்த் இங்குதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தொடங்கினார். அதைப்போல் நடிகரும் அரசியல்வாதியுமான கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம், டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், இப்படி தொடர்ந்து மதுரைக்கென அரசியல் ஒரு இடம், அது ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிற நேரத்தில் தற்போது மதுரை மக்களவை தொகுதி மதுரை கிழக்கு, வடக்கு, தெற்கு, மத்திய மற்றும் மேற்கு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளையும் அது கொண்டுள்ளது. 1999 முதல் இந்த தொகுதி 3 முறை சிபிஐஎம்மாலும் தலா 1 முறை திமுக மற்றும் அதிமுகவாலும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படி பல சிறப்புகள் கொண்ட இங்கே தற்போது தாவக கட்சியினுடைய நிறுவன தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் இங்கே போட்டியிடுவதாக, அவர் போட்டியிட வேண்டும் என அவர்களுடைய தீவிர ரசிகர்களால் மிகப்பெரிய அளவிற்கு சுவரொட்டிகளை ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய காட்சி அவருடைய முடிவை எதிரொலிக்கிறதா என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தோடும் பாரதிய ஜனதாவோடும் தமது கட்சிக்கு எந்த நிலையிலும் கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்திய நடிகர் விஜய் அதிமுகவோடு கூட்டணியா என்கின்ற கேள்வியும் இங்கே எழுகின்றது. ஒருவேளை அதிமுக பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் பயணிப்பதை உறுதியாக அறிவித்திருந்தாலும் கூட இந்த அரசியல் களத்தில் அங்கிருந்து அவர்கள் கலண்டு விடுவதற்கும் வாய்ப்பிருப்பதாக பூடகமான பல தகவல்களையும் கூட அரசியல் ஆய்வாளர்கள் தெளிவாக பதிவு செய்வதையும் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நடிகர் விஜய் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கு முன்னோட்டமாக
கடந்த கால தசாப்தங்களில் நடைபெற்ற வெற்றிகளை இலக்காக கொண்டு அவர் மதுரையை போட்டியிடுவதற்கு தேர்ந்தெடுப்பதற்காகவே அவருடைய சமீட்சையின் விளைவாகத்தான் அவருக்கு நெருக்கமான ரசிகர்கள் சுவரொட்டியை காட்சிப்படுத்தியதாகவும் கூட சில தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு அரசியல் கட்சி எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் தமிழ்நாட்டில் இருக்கும் 234 தொகுதிகளிலும் தனக்கென என்ன ஒரு அடையாளத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த சட்டமன்ற தொகுதியில் அவர்களுக்கான வார்டு கன்சாலிடேஷன் இருக்கும் என்பதை அரசியல் வியூக வகுப்பாளர்களாலும் ஏன் நடிகர் விஜயாலும் கூட இன்னும் கணிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. மாதத்திற்கு 2 முறை ஒவ்வொரு சட்டமன்றமாக ஆய்வுகளை நடத்தி கட்சியின் வளர்ச்சியை தாவேகா, அதாவது வெற்றிக் கழகம், தமிழக வெற்றிக் கழகம் உறுதி செய்து வருவதையும் நம்முடைய செய்திகளின் மூலம் காண முடிகின்றது. அதாவது அவர்களுடைய கட்சி எந்த பகுதிகளில் எந்த நிலையில் எப்படிப்பட்ட ஒரு தரப்பிரிப்பு அடிப்படையிலே சமூக மக்களிடத்தில் தனக்கான இடத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் என்பதையும் கூட இரகசிய கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாகவும் கூட சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் மதுரை மேற்கில் அவர் போட்டியிடலாம் என்ற தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் மதுரை தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பாளர்களிடத்திலே கேட்டபோது 10 தொகுதிகள் கொண்ட மதுரை மாவட்டத்தில் மேற்கு தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என இன்று அதிக சுவரொட்டிகள் காணப்படுவது எங்கள் விருப்பமே. தலைவர் தவேக தலைவர் நடிகர் விஜய் தமிழகத்தில் எந்த பகுதியில் போட்டியிட்டாலும் அவர் வெற்றி பெறுவார், எங்களின் விருப்பத்திற்கேற்ப நாங்கள் சுவரொட்டிகளை பதிவு செய்திருக்கிறோம் என்ற தகவலும் கூட மதுரையிலிருந்து கிடைத்திருக்கிறது. இப்பொழுது நடிகர் விஜய் பாரதிய ஜனதாவோடும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் கூட்டணி உறுதியாக இல்லை, கொள்கைக்கு எதிரான பாஜகவோடும் தமிழ்நாட்டில் ஊழல் அரசை எதிர்த்து நாங்கள் களம் கண்டு வந்ததாலும் இன்றைக்கு இரண்டும் தவிர்த்து அவர் யாரோடு கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பது இதுவரை முடிவாகவில்லை. அனைத்து சமூகங்களையும் அனைத்து மதங்களையும் சாதி சமய உள்ளிட்ட பலரையும் அரவணைத்து செல்வதற்காகவே அவருடைய சுவரொட்டிகளில் பலருடைய படங்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். தமிழ் தேசியத்தையும் திராவிட தேசியத்தையும் 2 கண்களாக கொண்டவர். திராவிட தேசியம் தந்தை பெரியார், இப்படி பேரறிஞர் அண்ணா என்கின்ற அடிப்படையிலும் சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கும் பல்வேறு கொள்கை முழக்கங்களும் கூட தவேகவில் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மதுரை கடந்த கால அரசியல் தலைமைகளுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த இடமாக இருப்பதாலும் அவரது நடிகர் சங்கத்திற்கான தாக்கம், அதாவது நடிகர் சங்க உறுப்பினர்கள் அவர்களுடைய விவேகமுள்ள அர்ப்பணிப்பு, இவைகளை அவர் கணக்கில் கொண்டுதான் போட்டியிடுவார் என்றும் அரசியல் மூத்த ஆய்வாளர்கள் பலர் கருத்து தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் 8, 9, 10 மாதங்கள் இருந்தாலும் கூட அதற்கு முன்பு அவர் தமக்கென ஒரு தனித்த சின்னத்தை அடையாளப்படுத்துவதற்காக தேர்தல் கமிஷனில் பரிந்துரைப்பதும் தனித்து போட்டியிடுவதற்கு அவர் முயற்சி எடுத்திருப்பார். அந்த விளைவாகத்தான் தனது கட்சியை அடுத்து வருகிற ஜூன் மாதத்திற்கு பின்பு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கும் நடிகர் விஜய் இதனை பயன்படுத்தி தன் கட்சியையும் கூட கட்சியோடு சேர்ந்த சின்னத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அவர் எடுத்திருக்கிற முயற்சி, அவர் தனித்து களங்காண போகிறார் என்பதை உறுதி செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையிலே மதுரை மேற்கு தொகுதியில் திமுகவினுடைய மூர்த்தி
பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். செல்லூர் ராஜ் போன்றவர்கள் மதுரை மேற்கு தொகுதியில் களம் கண்டவர்கள். ஆகவே மதுரை இந்த முறை யார் போட்டியிட்டாலும் மிக கடுமையாக போட்டி இருக்கும் என்றே அந்த களத்திலிருந்து நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. 1,10,000 வாக்கு வித்தியாசத்தில் நடிகர் விஜய் அதிகமாக வெற்றி பெறுவார் என்று சொன்னாலும் 60 விழுக்காடு சதவீதமான வாக்குகளை அவர் பெற்றால் மட்டுமே இந்த 1,10,000 வாக்கு வித்தியாசத்தை அவர் அடைய முடியும். மதுரை கடந்த காலங்களில் அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த இடமாகவும் பல அரசியல் குழந்தைகள் கட்சிகள் குழந்தைகளாக பிறந்த இடம் மதுரையாகவும் இருப்பதால் அதை சென்டிமெண்டாக அது ஏதோ ஒரு சமீட்சையில் மதுரையில் தலைவர் போட்டியிடுகிறார் அல்லது போட்டியிட செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வுதான் அவர்களுடைய தொண்டர்களை தாவேகா தொண்டர்களை உந்துதலுக்கு உட்படுத்தி ஒரு சுவரொட்டி காணொலியாகவும் 1,10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் மதுரையிலே போட்டியிட வேண்டும் என்ற வலிமையான குரல்கள் மட்டுமல்ல சுவரொட்டிகளும் இன்றைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தற்போது ஜூன் மாதத்திற்கு பின்பு தமிழ்நாடு முழுவதும் நடிகர் விஜய் போட்டியிட பயணிக்க போகிறார். அந்த பயணத்தில் அவர் தேர்தல் கமிஷனுக்கு பரிந்துரை செய்த சின்னமோ அல்லது அவர்கள் கொடுக்கின்ற அந்த சின்னத்தில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அது தமிழ்நாடு முழுவதும் பரப்புவதற்கு வசதியாகத்தான் அவர் இந்த நடவடிக்கை எடுக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை அரசியலில் ஒரு வாரம் என்பது 10 நாட்கள் என்பது மிகப்பெரிய நாட்கள். அந்த அடிப்படையிலே ஒருவேளை பிரதான கட்சியான எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோடு அவர் தொடர்பு கொள்ளலாம், கூட்டணி அமைக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. தென் மாவட்டத்தில் முக்கிய தலைவர்களான அதிமுக தலைவர்கள் பலர் வெளியிருப்பதால் அவர்களை சேர்க்காத பட்சத்தில் மதுரை மற்றும் பல பகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்ற கருத்து வலுவானது மட்டுமல்ல உறுதியானதாகவும் காணப்படும் நிலையில் இன்றைக்கு தாவேகா தலைமை பொறுப்பு எது எப்படியோ தமக்கான சின்னத்தையும் தமக்கான தொகுதிகளையும் தனித்துவமாக போட்டியிடுவதற்கான அனைத்து முயற்சியும் எடுத்திருக்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் சீமான் தலைமையிலும் திமுகவின் மற்றொரு அணியாகவும் பாஜக அதிமுக மற்றும் விஜய் அப்படி பார்க்கின்ற போது 4 முனை போட்டிகள் ஏற்படலாம் என்றும் நம்பப்படுகின்றது. ஆகவே மதுரையில் அவர் போட்டியிடுவார் அல்லது போட்டியிடலாம் என்பது யூக அடிப்படையான செய்தியாக இருப்பினும் அதிக வாய்ப்புகள் இல்லை என மறுக்க முடியாது என்றும் மூத்த அரசியல் ஆய்வாளர்கள் இன்றைக்கு இந்த பரபரப்பான சோரட்டி காணொலிகளுக்கு பின்பு தமது கருத்தை வலிமையாக பத்திரிகைகளில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதே இச்செய்தியின் கருப்பொருளாகவும் உண்மை நிலையாகவும் இருக்கிறது. நன்றி.